முதல் கட்டமா அதிமுக ஒரு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கீங்க. 5 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும். பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? ஏன்னா திமுக விமர்சனம் பண்றாங்க, காப்பி பேஸ்ட் அப்படின்ட்டு. அதாவதுங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இது மற்றவர்களை நாங்கள் காப்பி அடிச்சு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்குது. இதில் நான் வேணா படிக்கிறேன். அதாவது அறிவிப்பு எண் 2 மகளிர் நலன் எங்களுடைய புத்தகம், எங்களுடைய என்னன்னு காட்டிடுறோம். ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம், அப்பவே வெளியிட்டோம். 2021 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 3வது அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% கட்டணம் வழங்கப்படும். அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான், ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் இல்லை. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம், அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். நகர்ப்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லா வழங்கப்படும். இது அறிவிப்பு 1. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காலத்துல தான், அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்க திட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன். நீங்க கூட மடிக்கணினி திட்டம், இந்த மடிக்கணினி திட்டம், இது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இந்த அரசு அப்படி நிறுத்திக்கிடுது. அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வந்தாங்க. நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம், அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம். ஆனால் 4 ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது. இப்போ இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக, திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க.